அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். மலேசிய திருநாட்டின் தலைநகராம் கோலாலம்பூரின் இதயமாக அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த மஸ்ஜித் இந்தியா ஜும்மா பள்ளி வாசலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சீரத்து நபி தொடர் பொழிவிலே இன்றைக்கு 7வது நாள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் பெண்ணுரிமை என்கின்ற பொருண்மையிலே உரை நிகழ்த்த இருக்கின்றேன். இந்த மகத்தான பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த நெறியில் பெண்ணுரிமை என்கின்ற இந்த தலைப்பு பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் இந்த மஜ்லிஸிலே பரிமாறலாம் என்று கருதுகின்றேன். மஜ்னமா நகரத்தின் வீதியில் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானாரை பார்த்த பனு நஜ்ஜார் கோத்திரத்து சிறுமிகள் ஓடோடி வந்து பெருமானாரை சூழ்ந்து கொள்கிறார்கள். பெருமானாருடைய கரங்களை பற்றி கொண்ட அந்த சிறுமிகள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். பனு நஜ்ஜார் கோத்திரத்து சிறுமிகள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களோடு நபிகள் இருக்கின்றார். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஏனென்றால் எங்கள் அண்டை வீட்டுக்காரராக நபிகள் இருக்கின்றார். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அந்த சிறுமிகள் பாட ஆரம்பித்து விட்டார்கள். சிறுமிகளை அப்படியே அரவணைத்த பெருமானார், என்னை உங்களுக்கு மிகவும் பிடிக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சிறுமிகள், எங்கள் தாய் தந்தையரை விட உங்களைத்தான் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுமிகளை பார்த்து சொன்னார்கள், நானும் இதயபூர்வமாக உங்களை விரும்புகின்றேன், இது என் இறைவனுக்கு தெரியும் என்று சொல்லி காட்டினார்கள். சிறுமிகளே, உங்களை நான் இதயபூர்வமாக விரும்புகின்றேன், இது என் இறைவனுக்கு தெரியும் என்று சொல்லி காட்டினார்கள். பெண் குழந்தை நேசம் என்று சொல்லக்கூடியது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தாக நபி வழியாக இருக்கின்றது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே தங்கின.
அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது பெருமானார் வைத்திருந்த நேசம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அற்புதமான நேசம். என் இதயத்தின் துண்டு ஃபாத்திமா என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள். ஒரு பெண் குழந்தை மீது அதிகமாக நேசம் காட்டுவது என்பதற்கு பெருமானார் தான் முன்மாதிரி. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்தித்தவுடன் பெருமானார் அவருடைய நெற்றியிலே முத்தமிட, அன்னை ஃபாத்திமா அவர்கள் பெருமானாருடைய கரத்தை பிடித்து கையிலே முத்தம் கொடுப்பார்கள். தந்தைக்கு மகளுக்குமான அந்த சந்திப்பு என்பது அன்பினுடைய பரிணாமத்தினுடைய வெளிப்பாடாக அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். பொதுவாக தந்தை மகள் உறவு என்று சொல்லக்கூடியதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய குடும்பங்களில் வீடுகளில் பார்க்கலாம். இந்த பசங்க நிச்சயவானுங்க அம்மா மேல ரொம்ப பிரியம் வைத்திருப்பான். அம்மாவும் பசங்களை தான் அதிகம் கொண்டாடும். கடைசி காலத்தில் எப்படின்னு தெரியாது. ஆனால் பெண் பிள்ளைகள் தந்தையின் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள். தந்தைமார்களுக்கும் பெண் பிள்ளைகளைத்தான் அதிகமாக பிடிக்கும். ஏனென்றால் நானும் ஒரு ஆணையும் பெண்ணையும் பெற்றென்கிற அனுபவத்தில் சொல்கின்றேன். பெண் பிள்ளை எப்பொழுதுமே தந்தையை விட்டுக் கொடுக்கவே செய்யாது. சின்ன வயசிலும் சரி, வயதான காலகட்டத்திலும் சரி, இன்றைக்கு நிறைய தாய் தந்தையர்களுக்கு புகலிடமே பெண் பிள்ளைகளுடைய வீடுதான். அப்படி ஆகிவிட்டது. ஒரு காலத்திலும் பெண் பிள்ளைகள் தந்தையை விட்டுக் கொடுப்பதே இல்லை. என்னுடைய மகள் 3 வயது சிறுமியாக இருக்கிற பொழுது ஒரு நாள் பக்கத்து வீட்டில் உள்ள சின்ன பசங்க எல்லாம் வீட்டில் நிற்கிறான். அங்கே ஒரு பஞ்சாயத்து. அதில் ஒருத்த மட்டும் அழுதுகிட்டு இருக்கிறான். என்னடான்னு கேட்டா, ஹுமைரா இவனை அடிச்சிட்டா. இவன் அடிப்பா, ரொம்ப சேட்டக்காரி. ஏன் அடிச்சான? நான் ஒன்றுமே செய்யலைன்னு அடிச்சிட்டா அப்படின்னா அவன். இப்போ எங்கேன்னு பார்த்தா ஆளை காணோம். இந்த ரெஸ்ட் ரூமில் கதவை அடைச்சிட்டு உள்ள இருக்கிறா. போய் கதவை தட்டி ஒன்றும் செய்ய மாட்டோமா, வான் வழியை கூப்பிட்டு எதுக்கு அவனை அடித்தேன்னு கேட்டேன். நின்னா. என்னடா செய்தா சொல்லு. நான் ஒன்றுமே செய்யலைன்னு அடிச்சிட்டா, நாங்கள் விளையாடி இருந்து என்ன அடிச்சிட்டான்னா. சரி சொல்லுமா, எதுக்கு அவனை அடிச்சேன்னு கேட்டோன்னே, அத்தா இவன் உங்களை வஞ்சான்த்தா, திட்டினாத்தான்னு. ஒரு 3 வயசு பொடி பைய என்ன எதுக்கு திட்ட போகிறான், வைய போகிறான். நான் வையல அவன் அழுதான். கூட இருக்க பஞ்சாயத்து பெரிய மனுஷங்க இருக்காங்களே, 3 வயசு 4 வயசு, இவங்களை அவன் ஒன்றுமே செய்யல, அவன் தான் அடித்தான்னு. எதுக்குமா அடிச்சேன்னு கேட்டா, அத்தா இவங்க உங்களை வஞ்சாத்தா. என்ன சொல்லி வஞ்சாமான்னா, ஏபிசிடி உங்கப்பன் தாடின்னு சொல்லிட்டான்த்தா. சின்ன பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஏபிசிடி உங்கப்பன் தாடி, வந்தாவாடி, வராட்டி போடின்னு பாட்டு பாடி விளையாடி இருக்கு. இவ பார்த்தா நம்ம அத்தா தானே தாடி வச்சிருக்காரு, எங்கள் அத்தாவோட வயிறன்னு சொல்லி ஒரே அரைஞ்சிக்கிட்டு ஓடியே வந்துட்டா. 3 வயசு பெண் குழந்தைகள். அது ஒரு விதமான சேட்டை தான் என்றாலும் கூட சொல்லி மகிழக்கூடிய அளவுக்கு அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். 6 வயதில் 1, 4 வயதில் 1 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த காலத்திலும் பெண் பிள்ளைகள் தந்தையை விட்டுக் கொடுக்கார். பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தது என்று சொல்லக்கூடியது பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தந்தைமார்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். அதை அனுபவித்தவர்கள் தான் உணர முடியும். நான் 5 பெண் மக்களோடு வளர்ந்தவன். சகோதரிகள் எனக்கு 5 பேர் உண்டு. எனவே அவர்களுடைய அன்பு பாசம் என்ன என்பதை சின்ன வயதிலிருந்தே உணர்ந்தவன். இன்றைக்கு எனக்கு 4 பேத்திகள் இருக்கிறார்கள். மகனுக்கு 2 பெண் குழந்தை, மகளுக்கு 2 பெண் குழந்தைகள். ஒன்லி பேத்திஸ் தான். இப்பொழுது 60 தாண்டி நிற்கிற எனக்கு அதுதான் உலகம்.
இந்த பேச்சுகள் உலகம்தான் இன்றைக்கு நம்முடைய உலகமாக, மகிழ்ச்சியினுடைய கொண்டாட்ட உலகமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த 4 பேச்சுகள் அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்பா, தாத்தாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் ஊரில். அப்பா, இங்கே 4 பேரில் உங்களை யாரு ரொம்ப பிடிக்கும்? சிக்கலான ஒரு கேள்வி. எதை சொன்னாலும் பிரச்சனை வரும், யாரை சொன்னாலும் பிரச்சனை வரும். யாரை பிடிக்கும் உங்களுக்குன்னு கேளு. மூத்த பேச்சுக்கு 8 வயசு, அடுத்த 2 பேத்திகளுக்கு 6 வயசு, ஒன்றுக்கு 4. அவங்களுக்குள்ள என்ன தான் பிடிக்கும், என்ன தான் பிடிக்கும்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறது? 4 பேரில் யாரை பிடிக்கணுன்னே முதல்ல ஒருத்திப்பா சொன்னேன், ஒன்றை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்ன தான் அப்பாவுக்கு பிடிக்கும்ட்டு. அடுத்து என்னன்னா, ஒன்றை எனக்கு நல்லா பிடிக்கும்னே. என்ன நல்லா பிடிக்கும்ச்சு. என்ன ஒன்றை எனக்கு அதிகமாக பிடிக்கும்னே. என்ன அதிகமாக பிடிக்கும்? என்னன்னுச்சு அது பிடிச்சி. ஒன்று எனக்கு நிறைய பிடிக்கும்னே. 4 ஒன்று தான். தமிழ் பேராசிரியங்கிறனால தப்பிச்சேன், இல்லைன்னா சிக்கலில் மாட்டியிருப்பேன். இது என்ன என்று சொன்னால், இந்த உரையாடல்களும் கொண்டாட்டமும் இந்த வயதில் நமக்கான ஒரு ஊட்டச்சத்து. இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நிறைய பேருக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த மகிழ்ச்சியை அனுபவித்தவர்கள் பெருமானாராக இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலும் வாக்கிலும் இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய அற்புதமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதனால் தான் தன்னுடைய மகளை பார்த்து என்னுடைய இதயத்தின் துண்டு என்று அவர்களால் ஒரு சான்று கொடுக்க முடிந்தது என்பதை பார்க்கிறோம். பெண் குழந்தைகள் பிறப்பு என்று சொல்லக்கூடியது அங்கீகரிக்கப்படாத காலம் அது. பெண் குழந்தைகள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்பது வேறு விஷயம். பிறப்பது அங்கீகரிக்கப்படாத காலகட்டம். பெண் குழந்தைகள் பிறந்தாலேயே உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு சமூகம் அது. அந்த காலகட்டத்தில் தான் வல்ல இறைவன் திருமறையிலே சொன்னான், பெண் குழந்தைகள் பிறப்பு என்று சொல்லக்கூடியது சுப செய்தி என்று சொல்லி காட்டினான். 16வது அத்தியாயம் 58வது வசனம். பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி சுப செய்தி சொல்லப்பட்டால், பெண் குழந்தை பிறப்பே அங்கீகரிக்காத ஒரு காலகட்டத்திலே வல்ல இறைவன் பெண் குழந்தை பிறப்பை சுப செய்தி நற்செய்தி என்று பகர்ந்தான். இதுதான் பெண் குழந்தை பிறப்புக்கான குர்ஆன் வல்ல இறைவன் விரித்து போட்டு அற்புதமான ஒரு ராஜபாட்டை. நாம் பல இடங்களில் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே இப்பொழுதும் நடக்கிறது ரகசியமாக. பெண் குழந்தைகளை இன்றைக்கும் சிசு கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னால் ஒன்றுக்கு மேல் பிறந்து விட்டால் கள்ளிப்பாலையோ எருக்கம்பாலையோ கொடுத்து கொள்வது, வாயிலே நெல்லரிசியை போட்டுக் கொள்வது, வெந்நீரிலே அமிழ்த்தி கொள்வது என்று ஒரு சில சமூகங்களை இன்றைக்கும் நடக்கிறது என்று பேசுகிறார்கள். ஆனால் அரபகத்திலே இதைவிட மோசமான ஒரு சூழல் என்று சொல்லக்கூடியது இருந்தது. பெண் குழந்தைகள் பிறந்தது என்று சொன்னால் உயிரோடு புதைத்தார்கள். வளர்ந்த பின்னால் 7 வயசு 8 வயசிலும் உயிரோடு புதைத்தார்கள். எந்த பாவமும் அறியாத பெண் குழந்தைகள், சின்னஞ்சிறு அரும்புகள் உயிரோடு புதைக்கப்பட்டன என்று சொன்னால் எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைகள் நேராக சொர்க்கத்துக்குத்தான் செல்கின்றன. இப்படி அன்றைக்கு அரபகத்திலே உயிரோடு பெண் குழந்தைகளை புதைத்து சொர்க்கத்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே சொர்க்கத்தையே பெண்ணினுடைய காலடிக்கு இறக்குமதி செய்தவர் நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயின் காலடியின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதுதான் பெண்ணை மகத்துவப்படுத்திய அற்புதமான ஒரு மார்க்கம் என்பதற்கான சாத்தாட்சி. பெண் குழந்தை பிறந்தால் என்ன வெறுப்பா? வெறுக்காதீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த பெண் குழந்தைக்குத்தான் சில நேரங்களில் நான் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறேன் என்று இறைவன் சொல்கின்றான். ஆல் இம்ரான் அத்தியாயத்திலே 3வது அத்தியாயத்திலே 35லிருந்து 37வது வசனங்களை படித்து பார்த்தால் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை பற்றி இறைவன் பேசுகின்றான். அன்னை மரியம் அவர்களுடைய
தாயார் ஹன்னா, இம்ரான் அவர்களுடைய மனைவியார், கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது இறைவனிடம் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார்கள். இறைவா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு. எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தையை முழுக்க முழுக்க நான் இறைப்பணிக்கே அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று நேர்ச்சி வைக்கிறார்கள். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. இறைவா, உன்னிடம் ஆண் குழந்தையை கேட்டேன் இறைப்பணிக்காக, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று அந்த தாயா வருத்தப்பட்ட பொழுது வல்ல இறைவன் என்ன செய்கின்றான்? வசனத்திலே சொல்கின்றான், அவர் விரும்பியது ஆண், இந்த பெண்ணை போன்றல்ல என்பதை அல்லாஹ் அறிவான். ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த ஆண் இந்த பெண்ணை போன்றது அல்ல. ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு நான் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கப் போகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கப் போகிறேன். எனவே பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைக்கான தகுதியை அல்லாஹ்வே தீர்மானம் செய்வான் என்பதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கான வரலாற்றில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. வாழ்வதற்கான உரிமை என்று சொல்லக்கூடியது பெண்ணுக்கு அந்த காலத்தில் தேவைப்பட்டது. அதற்கு சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே பெருமானார் மக்களிடம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணினார். பெண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு என்ன பாக்கியம் தெரியுமா என்று ஆர்வத்தை உண்டு பண்ணினார்கள். தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் தன்னுடைய பெண் குழந்தையை கொண்டு வருகிறார். குழந்தைகளை பார்த்தால் பெருமானார் வாங்கி மடியில் வைத்து கொஞ்சுவது வழக்கம். அந்த பெண் குழந்தையை பெருமானார் வாங்கி தன்னுடைய மடியிலே வைத்து கொஞ்சுகிறார்கள். அந்த தோழருக்கு மிகவும் மகிழ்ச்சி, பெருமானார் தன்னுடைய குழந்தையை கொஞ்சுகிறார் என்று. அதன் பிறகு வாங்கி கொண்டு போய்விடுகிறார். பக்கத்திலே அமர்ந்திருந்த ஒரு தோழர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுகின்றார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டவன் சொன்னார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களை சந்தித்திருக்க மாட்டேனா? சந்தித்திருந்தால் என்னுடைய பெண் குழந்தையை நான் கொண்டிருக்க மாட்டேனே என்றான். என்ன என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், என் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். நான் சிரியா தேசத்திற்கு வியாபாரத்துக்கு புறப்பட்டேன். ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் வச்சுக்கோ, பெண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் கொன்னிரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போய்விட்டேன். ஆனால் பிறந்தது ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த தாய்க்கு கொல்வதற்கு மனம் வரவில்லை. இந்த உறவுக்கார ஒரு மூதாட்டியிடம் கொடுத்து அதை வளர்க்க சொல்லிவிட்டால், இவன் சிரியா தேசத்துக்கு வியாபாரத்தை முடித்துவிட்டு திரும்பினான். என்ன என்று கேட்டான். பெண் குழந்தை பிறந்தது, வழக்கம் போல கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நல்லது செய்தாய் என்று விட்டது. ஓராண்டு 2 ஆண்டு கழித்த பிறகு இந்த வீட்டிற்கு ஒரு பெண் குழந்தை, சின்னஞ்சிறு பெண் குழந்தை, ஒரு 2-3 வயது குழந்தை அடிக்கடி வருகிறது. வந்த பெண் குழந்தை இவன் கொஞ்சுகின்றான், அந்த குழந்தையோடு விளையாடுகின்றான். அந்த தாய் பார்க்கிறாள், யார் வீட்டு பிள்ளையோ என்று நினைத்து இந்த குழந்தை இப்படி கொஞ்சுகிறானே, இது நம்முடைய குழந்தை என்று தெரிந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று உண்மையை சொல்லிவிடுகின்றாள். நம் குழந்தை தான் என்று. ஒரு நாள் மாலை மங்குகின்ற நேரம் குழந்தையை ஒரு கையிலே பிடித்துக் கொள்கின்றான், ஒரு கையிலே மண்வெட்டி எடுத்துக் கொள்கின்றான். பாலைவனம் நோக்கி நடக்கின்றான். குழந்தை தந்தையோடு ஏதோ வெளியே போகிற மகிழ்ச்சியோடு போகின்றது. ஒரு இடத்திலே குழந்தையை விட்டுவிட்டு குழியை தோண்டுகின்றான். குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. உள்ளே இறங்கி ஆழமாக தோண்டுகின்றான். அப்பொழுது அவனுடைய தாடியிலும் முடியிலும் மண் படுகிறது. மேலே நின்று கொண்ட சின்னஞ்சிறுமி சொன்னாள், அத்தா உங்க தாடியிலும் முடியிலும் மண்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை கூட கவனத்திலே வாங்காமல் நான் அப்படியே அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்து கொண்டு விட்டு வந்து விட்டேனே, எனக்கு என்ன பாவ மன்னிப்பு உண்டா என்று கதறினான். பெருமானார் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அடுத்த வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் இங்கிருந்து எழுந்து போங்கள், இனிமேல் என் முகத்தில் நீங்கள் என் முன்னால் வரவே கூடாது. எங்கேயாவது என்னுடைய முகத்துக்கு முன்னால் நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கொடூரமான காட்சியை நினைவுக்கு வரும், அதை என்னால் தாங்க முடியாது. இனிமேல் தோழரை எழுந்து போங்கள், இனிமேல் என் முன்னால் வராதீர்கள்
என்று சொல்லிவிட்டுத்தான் அங்கு கூடியிருந்த மக்களிடம் பெருமானார் சொன்னார், யாராவது ஒரு 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சுவர்க்கம் வாஜிபாகி விடுகிறது, உரிமையாகி விடுகிறது என்று சொன்னார். அந்த இடத்தில் தான் சொன்னார். அப்பொழுது ஒரு தோழர் கேட்டார், ஒரு பெண் குழந்தை, ஏன்னா அவனுக்கு ஒன்று இருக்கும், 1 அல்ல 2 அல்ல 3 எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் பேணி பாதுகாத்து வளர்த்து அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சொர்க்கம் உரிமை உடையதாக இருக்கின்றது என்று பெருமானார் சொன்னார்கள். பெண் குழந்தைகள் வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே உறுதிப்படுத்தியதுதான் அன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கான மதிப்பாக, வாழ்வு உரிமையாக அன்றைக்கு அரபகத்திலே அமைந்தது. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்காக வேண்டி அன்றைக்கு தோழர்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். மக்கா வெற்றி முடித்து பெருமானார் மதீனாவுக்கு திரும்புகிற பொழுது ஒரு சின்ன சிறுமி ஓடி வருக, யா உம்மி யா உம்மி என்று பெருமானாரை பார்த்து ஓடி வருகிறாள். யார் என்றால் அவருடைய சிறிய தந்தையார் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள். அவர் உஹது யுத்தத்திலே ஷஹீதாகி விட்டார், தாயார் மரணித்து விட்டார். நான் இப்பொழுது அனாதையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், உங்களோடு மதீனாவுக்கு அழைத்து செல்லுங்கள் என்ற சிறுமி வந்த பொழுது பெருமானார் ஆற தழுவி கொண்ட பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த பெண் குழந்தையை நான் வளர்க்கிறேன், எனக்கும் அது தங்கச்சி முறை தான், நான் வளர்க்கிறேன் என்று சொன்னார்கள். பக்கத்தில் இருந்த ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடம் கொடுங்கள் இந்த பெண் குழந்தையை, நான் வளர்க்கிறேன் என்று சொன்னார்கள். உடன் இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த பெண் குழந்தையை என்னிடம் கொடுங்கள், நான் வளர்க்கிறேன். ஏனென்றால் அந்த பெண் குழந்தையுடைய தாய் என்னுடைய மனைவியினுடைய சகோதரி, மூத்தவள். எனவே என்னிடம் கொடுங்கள், நான் உரிமைப்பட்டவனாக இருக்கிறேன், நான் வளர்க்கிறேன் என்ற 3 சஹாபாக்களுக்குள்ளே ஒரு பெண் குழந்தையை அழைத்து சென்று வளர்ப்பதிலே போட்டி ஏற்படுகின்றது. பெருமானார் என்ன செய்தார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்தார்கள். ஏனென்றால் அவருடைய மனைவியார் அந்த பெண்ணுக்கு சிற்றன்னை, சின்னம்மா. எனவே சின்னம்மாவிடம் வளர்வதுதான் பொருத்தம், நீங்கே வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று வருகிற பொழுதுதான் பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு கூட, அனாதையாக இருந்த பெண்களை வளர்ப்பதற்கு கூட தோழர்கள் போட்டி போட்டார்கள். என்று வருகிற பொழுது பெருமானார் எத்தகைய பெண்கள் சார்ந்த ஒரு சமூகத்தை அன்றைக்கு உரிமை உடையதாக ஆக்கியிருக்கிறார் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதை அவர்கள் அதிகமாக வலியுறுத்தினார்கள். ஒரு முறை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பயணத்தின் போது பெண்கள் எல்லாம் ஒட்டகத்திலே ஏறுகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், பார்த்து பெண்களை பார்த்து ஒட்டகத்திலே ஏற்றி செல்லுங்கள். என்ன ஓமை சொன்னார்கள் தெரியுமா? பெண் குழந்தைகள் ஒட்டகத்தின் மீது ஏற்றப்பட்ட கண்ணாடி பாத்திரம், அவர்களை மென்மையாக கையாளுங்கள் என்று சொன்னார்கள். பெண்கள் ஒட்டகத்தின் மீது ஏற்றப்பட்ட கண்ணாடி பாத்திரம், அவர்களை மென்மையாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். கண்ணாடி பாத்திரத்தையே மென்மையாக கையாள வேண்டும். அதுவும் ஒட்டகத்தின் மீது ஏற்றப்பட்ட கண்ணாடி பாத்திரம் என்று சொன்னால் அந்த பாத்திரத்துக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் உள்ள மேடு பள்ளம் எல்லாம் ஒட்டகத்தில் இருக்கும். எனவே ஒட்டகத்தின் சமுதாயம் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அற்புதமான உவமை. ஒட்டகத்தின் மீது ஏற்றப்பட்ட கண்ணாடி பாத்திரம், அவர்களை மென்மையாக நடத்துங்கள், கையாளுங்கள் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு ஏன் அந்த கண்ணாடி பாத்திரத்தை ஓமையாக சொன்னார்கள் தெரியுமா பெருமானார்? ஒரு கண்ணாடி பாத்திரத்தை மிக 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 மென்மையாக கையாள வேண்டும். பெண்ணையும் அப்படித்தான் நாம் நடத்த வேண்டும். மிக மென்மையான அணுகுமுறை நடத்த வேண்டும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கொஞ்சம் வன்மையாக கையாண்டால் உடைந்து விடும். பெண்ணும் அப்படித்தான், உடைந்து போவாள்.
ஒரு கண்ணாடி பாத்திரத்தை வன்மையாக கையாண்டால் உடைந்து போவது மட்டுமல்ல, யார் வன்மையாக கையாளுகிறாரோ அவருடைய கரத்தையும் குத்தி கிழித்து காயப்படுத்திவிடும். ஜாக்கிரதை. பெண்ணை வன்மையாக கையாண்டால் கையாளக்கூடியவன் பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த கண்ணாடி பாத்திரம் கீழே உடைந்து சிதறி கிடந்தது என்று சொன்னால் போவோர் வருவோர் அத்தனை பேருடைய பாதங்களையும் குத்தி பதம் பார்த்துவிடும். ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் சமுதாயம் பாதிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஒரு அற்புதமான ஓமையின் மூலம் எதை பேசினார்கள் பெருமானார்? பெண்ணை எவ்வளவு மென்மையாக அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நாம் அணுக வேண்டும், நடத்த வேண்டும் என்பதை சொன்னார்கள். நடத்தவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமல்ல, இந்த சமுதாயம் என்று சொன்னார்கள். பெருமானாருடைய இந்த அற்புதமான விஷயங்களை பேசுகிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெருமகன் பெண்களுக்கான உரிமையை, வாழ்வாதாரத்தை, உரிமை எல்லாவற்றையும் நிலைநிறுத்தியிருக்கிறார் என்று. இன்றைக்கு நிறைய விமர்சனங்கள் சொல்வார்கள். ஏதோ முஸ்லீம்கள் பெண்களை ரொம்ப கட்டுக்கோப்பா வைத்திருக்கிறார்கள், வீட்டுக்குள் அடக்கி வைத்திருக்கிறார்கள், புர்கா போட்டு பொத்தி பொத்தி வைத்திருக்கிறார்கள் என்று. அதுதானே பெண்களுக்கான மகத்துவம். மஸ்ஜித் இந்தியா வீதி தோறும் நகைக்கடைகள் இருக்கின்றன. நகைகளை என்ன வெளியே போட்டு விடுவார்களா? தங்கத்தை கடைக்குள் வைப்பது மட்டுமல்ல, கடைக்குள்ளேயே கம்பிகளை போட்டு வைத்து பாதுகாக்கிறார்கள். வைரத்தை என்ன தெருவிலை போட்டு விடுவார்களா? எங்களை பொறுத்தளவில் பெண்கள் தங்கம், வைரம், நாங்கள் அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கிறோம். இந்த சமுதாயத்தில் அந்த மதிப்பு பெண்களுக்கான உண்டு என்பதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு ஆணினுடைய தகுதி என்ன என்று பேசுகிற பொழுது கூட அல் குர்ஆன் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆண் பெண்ணினுடைய நிர்வாகி என்று பேசுகிறது. ஆணை நாம் பெண்ணினுடைய நிர்வாகியாக படைத்துள்ளோம் என்று. இது அதிகாரம் பண்ணுவதற்கல்ல, ஆணுக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான பொறுப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. இந்த கடமையை அவன் மிகச்சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு கூடுதல் பொறுப்பை அல் குர்ஆன் உறுதி செய்கின்றது. உங்களில் சிறந்தவர் யார் என்று பெருமானார் ஒரு தடவை கேட்டார்கள் தோழர்களை பார்த்து. எல்லோரும் என்ன சொல்லப் போகிறார் என்று எதிர்பார்க்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், உங்கள் மனைவிமாரிடத்தில் யார் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார். இப்போ நான் நல்லவன்ட்டு முதல்ல என் மனைவி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது முக்கியமானது. அவர் மேடைகள்லாம் பேசுவார், வீட்டில் வந்தால் என்ன செய்வார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. முதலில் மனைவி சான்று கொடுக்க வேண்டும். உங்களில் சிறந்தவர், உங்கள் மனைவிமாரிடத்தில் சிறந்தவரே உங்களில் சிறந்தவன் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார், நான் என் மனைவிமார்களிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். எப்பொழுதும் வாழ்ந்து காட்டிவிட்டு சொல்வதுதான் பெருமானாருடைய வழக்கமாக இருக்கிறது. எல்லா நிலையிலும் பெண்ணுக்கான பாதுகாப்பு வீட்டில் மட்டுமல்ல வீதியில் அவர் இறங்கினாலே வழங்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரு ஆச்சரியமான நபிமொழியை சமீபத்திலே படித்தேன். ஒரு பெண் வெளி உலகத்திற்குள்ளே இயங்க வருகிற பொழுது அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த நபிமொழி அற்புதமான நபிமொழி. அதிகம் யாரும் இதுவரை கேள்விப்படாத ஒரு நபிமொழி. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 2465வது ஹதீஸ் ஆகும். சஹீஹுல் முஸ்லிமில் 21021வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் கடை வீதியிலே செல்கின்ற பொழுது அங்கே ஆங்காங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அழைத்து சொன்னார்கள், கடை வீதிகளிலே நின்று எப்படி கூடி கூடி பேசாதீர்கள் அப்படின்னாங்க. சில தேவைகள் இருக்கும் எங்களுக்கு, ஒருவேளை பேசுவதற்கு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொன்ன, அப்படியானால் பாதையின் உரிமையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த கடைவீதி பாதை இருக்க, பாதையின் உரிமையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். பாதைக்கு என்ன உரிமை? மனுஷனுக்கு உரிமை உண்டு, அப்படிதானா?
கடைவீதியில போறோம்னு சொன்னா அந்த பாதைக்கு ஒரு உரிமை இருக்கிறதா, பாதையின் உரிமையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். என்ன பாதையின் உரிமை என்று கேட்டவுடன் பெருமானார் சொன்னார்கள், உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் கடை வீதிகளிலே பெண்கள் போவார்கள், வீதிகளிலே தெருக்களிலே போவார்கள். நீங்கள் கூடி கூடி நின்று அங்கங்கே பேசாதீர்கள் என்று சொன்னவர்கள் ஒருவேளை நின்று பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், இதுதான் பாதையின் உரிமை என்று சொன்னார்கள். எங்கேயாவது நாம் இதை பேசியிருக்க கேள்விப்பட்டிருக்கிறோம், பாதைக்கு ஒரு உரிமை உண்டு என்று. பாதைக்கு என்ன உரிமை என்று சொன்னால் பெண் சுதந்திரமாக இயங்க வைப்பது பாதையினுடைய உரிமை. அதற்கு யாரும் இடையூறாக இருக்கக்கூடாது. எனவே உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று தோழர்களை பார்த்து சொன்னார்கள். ஒரு சமூகத்தினுடைய வழிகாட்டி இந்த அளவுக்கு பேசுவாரா என்பது ஆச்சரியமாக விஷயமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் பெண்ணுக்கான ஆடை கலாச்சாரத்தை பெருமானார் தீர்மானம் செய்து பேசிய விஷயங்கள் நிரம்ப உண்டு. இன்னைக்கு நம்முடைய பெண்கள் அணிகின்ற ஆடைகளை குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இவர்களுக்கு தெரியாது, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாம் வாழ்ந்த சமூகங்களிலே பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு உரிமை இல்லாமல் இருந்தார்கள். அபை ஜே.ஏ. துபாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜெர்மன் நாட்டு கிறிஸ்தவ அறிஞர், ஒரு பாதிரியார் வேற, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்களை பற்றி ஒரு ஆய்வு செய்து த ஹிந்து மேனுவல்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் சொல்கின்றார், 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான், 18 தொடக்கத்தில் தான் தென்னகத்தில் வாழுகின்ற பெண்கள் தோளை மறைக்கும்படியும் மார்பை மறைக்கும்படியும் மேலாடை அணிய ஆரம்பித்தார்கள். அது முஸ்லிம்களுடைய ஆடை கலாச்சாரத்தின் தாக்கம் என்று அவர் எழுதியிருக்கின்றார். த ஹிந்து மேனர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் என்று சொல்லக்கூடிய நூல் எழுதியிருக்கின்றார். இங்கே இஸ்லாமியர்கள் வந்த பிறகுதான் மேலாடை கலாச்சாரம் என்று சொல்லக்கூடியது என்ன செய்தது, நம்முடைய சமூகங்களிலே பரவலாக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். திப்பு சுல்தான் தான் முதலாக சட்ட ரீதியாக தென்னகத்திலே அமல்படுத்தியவர். வடகேரளாவை கைப்பற்றியவர் அங்கே நுழைகிற பொழுது பெண்கள் மேலாடை இல்லாமல் இருந்ததை கண்டு ஏன் என்று விசாரிக்கிற பொழுது உயர் ஜாதிக்காரர்கள் அவர்களை அணிய விடுவதில்லை என்று பேசுகிற பொழுது பெண்கள் மேலாடை அணிய வேண்டும், குப்பாயம் அணிய வேண்டும் என்று சட்டம் போட்டார். நம்ம பழைய உம்மா மாதிரி போட தெரியும், ஜிப்பா மாதிரி. அந்த சட்டம் தான் முதலாக இந்திய சமூகத்திலே மேலாடை கலாச்சாரத்திற்கு போடப்பட்ட சட்டம். அதனுடைய புரட்சி தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே வைகுண்ட சுவாமிகள் தோல்சீலை போராட்டம் நடத்தினார். தோல்ல சீலையை போட்டுக்கிட்டு துணியை போட்டுக்கொண்டு பெண்களை வீதியில் அழைத்து கொண்டு போனார். எல்லாவற்றுக்கும் இந்த சட்டங்கள் தான் அடிப்படை காரணமாக இருந்தது. ஒரு பெரிய புரட்சியை அன்றைக்கு இந்திய சமூகத்திலே இந்த மேலாடை முஸ்லிம்களுடைய மேலாடை கலாச்சாரம் ஏற்படுத்தியது என்பது தனியாக பேச வேண்டிய ஒரு நீண்ட உரை. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களை முழுக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு கவச ஆடையை இஸ்லாம் என்ன செய்தது, வலியுறுத்தியது. சூரத்து நூரில் 24வது அத்தியாயம் 31வது வசனம் இறங்கிய காலம் அது. பெண்கள் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும், அந்த முக்காடு மார்பிலும் போட்டு மார்பையும் மறைக்க வேண்டும் என்று வசனம் இறங்கியது. தலையையும் மார்பையும் மறைக்கும்படியாக அந்த முக்காடு இறங்க வேண்டும் என்று திருக்குரான் வசனம் இறங்கியவுடன் பெண்கள் மதீனாவிலே பெண்களை அழைத்து பெருமானார் சொன்னார், உங்கள் தலையையும் முக்காடால் மறையுங்கள், அந்த துணி உங்கள் மார்பையும் மறைக்கட்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக எல்லா பெண்களும் என்ன செய்தார்கள், அந்த ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடை, அதுக்கு தான் ஹிஜாப் அணிய ஆரம்பித்தது. மக்காவிலே இருந்து வந்த முஹாஜிரின் பெண்கள் கொஞ்சம் தடித்த ஆடை அணிவார்கள், ஏன்னா அவர்களுக்கு அதிக வசதி இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், தாங்கள் ஏற்கனவே அணிந்திருந்த தளர்வான ஆடைகளுடைய ஓரப்பகுதிகளை கிழித்து தலையை மறைத்துக் கொண்டார்கள். அன்சாரி பெண்கள் என்ன செய்தார்கள்,
அவர்கள் பெரும்பாலும் புதிய புதிய ரகத்திலே ஆடைகளை வைத்து தலையையும் மறைத்துக் கொண்டார்கள். பெரும்பாலும் கருப்பு துணியால் மறைத்துக் கொண்டார்கள். அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கலாச்சாரம் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நேரத்திலே பெண்கள் தொழுகையிலே நின்றார்கள். தூரத்திலே இருந்து பார்க்கிற பொழுது அவர்களுடைய தலையில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது போல் இருந்தது என்று சொல்கிறார்கள். தப்சீர் இப்னு கசீர்ல இந்த ஹதீஸை எடுத்து அவர் கோடிட்டு காட்டி எழுதுகிறார். நமக்கு கருப்பில் தான் பெண்கள் ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு எங்கேயும் ஆதாரம் கிடையாது. எந்த நிறத்தில் வேண்டுமான அணியலாம், தளர்வான ஆடையாக இருக்க வேண்டும், உடல் முழுக்க மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கருப்புக்கு ஒரே ஒரு ஆதாரம் கிடைப்பது இதுதான். என முதல் முறை தங்கள் மறைக்கிற பொழுது பார்க்கிற பொழுது அவர்கள் தலையில் ஒரு காகம் அமர்ந்திருந்தது போல் இருக்கிறது என்று அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் படிப்படியாக பெண்ணினுடைய உரிமைகளை இஸ்லாம் நிலைநிறுத்தி வந்ததை பார்க்கிறோம். ஒரு சமூகத்திலே ஒரு பெண்ணுக்கான அந்தஸ்து மதிப்பு எப்போ கிடைக்கும் தெரியுமா? அவளுக்கான பொருளாதார உரிமை நிலைநிறுத்தப்படுகிற பொழுதுதான் பெண்ணுக்கான மதிப்பு எல்லா நிலையிலும் உறுதிப்படுத்தப்படும். அப்படி பார்க்கிற பொழுது உலகத்திலே முதலாக பெண்ணுக்கான சொத்துரிமையை நிலைநிறுத்தியது இஸ்லாம் தான் நிலைநிறுத்தியது. 2 ஒரு பகுதி சொத்து அந்த பெண்ணுக்கு உரியது என்பதை நிலைநிறுத்தியது. ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக என்று எல்லா பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஒரு கணக்கு பார்த்தால் ஆணை விட பெண்ணுக்கு சொத்து அதிகமாக, உரிமை அதிகம். கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அது விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. சம்பாதிக்க உரிமை உண்டு. இத்தா காலத்தில் கூட மறைவு வாழ்க்கை வாழ்கிற பொழுது கூட அவள் சம்பாதித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்கின்ற சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இதையெல்லாம் பேசுகிற பொழுது நாம் இன்றைக்கு இந்த பெண்கள் சார்ந்த சொத்துரிமையை மிகச்சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்பதை நாம் கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏன்னா பெண்களுக்கு நகையை போட்டோம், அதை போட்டோம், இதை போட்டோம், கல்யாணத்துக்கு செலவழித்தாங்க அப்படின்ட்டு நிறைய வசதியான இடத்தில் கூட அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். ஆனால் பெண்ணுக்கான உரிமை மிகச்சரியாக நிறைவேற்றப்பட்டதா என்று சொல்லக்கூடியதை எல்லோரும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பெண்ணுக்கான கல்வி உரிமை என்பதை பெருமானார் அதிகமாக வலியுறுத்தினார்கள். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கட்டாய கடமை என்று பேசினார்கள் பெருமானார். பெருமானார் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிற பொழுது அதற்கு முன்னால் ஒரு பெண்மணியிடம் அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். திருமணத்துக்கு பின்னால் கல்வி தடைபட்டு விடக்கூடாது என்று திருமணத்துக்கு பின்னாலும் சென்று கல்வி கற்பதற்கு மனைவியை அனுமதித்தார்கள். இந்த ஹுமைராவிடன் அறிவியின் ஒரு பகுதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த மிகச்சிறந்த அறிவாளிகளிலே ஒருவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், திருக்குர்ஆனுடைய விரிவுரை, வாரிசுரிமை சட்டங்கள், ஹலால் ஹராம் பேணுதல், அரபு இலக்கியங்கள், அரபு கவிதைகள், இவையெல்லாம் வீட்டிலெல்லாம் ஆயிஷாவை விட அன்றைக்கு அதிகம் அறிந்தவர்கள் மதீனாவில் இல்லை என்று சொல்கிறார். ஹலால் ஹராமா, வாரிசுரை சட்டமா, அரபு இலக்கியமா, எது வேணும்? திருக்குர்ஆன் விரிவுரையா? ஆயிஷா அவர்களை விட அன்றைக்கு அதிகம் அறிந்தவர் இல்லை என்று பதிவு செய்கின்றார். இன்றைக்கு அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவித்ததாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஹதீசுகள் 2210 ஹதீசுகள் கிடைக்கின்றன. அபு மூசா அஸ்கரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்குள்ளே மார்க்க அறிஞர்கள் பெரியவர்களுக்கு ஒரு மார்க்க விஷயத்திலே ஒரு கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால், அதில் எங்களுக்கு தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால், இறுதியாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் போய் கேட்டு அதற்கான தீர்வை நாங்கள் தேடிக்கொள்வோம் என்று சொல்கின்றார். இதெல்லாம் ஒரு பாரம்பரியம் என்பது நமக்கு உண்டு, பெண்களுக்கான கல்வி சார்ந்த பாரம்பரியம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பேத்தி சையீதா நஃப்சியா என்று சொல்லக்கூடியவர்கள் பெரிய அறிவாளியாக இருந்திருக்கின்றார்கள்.
4 இமாம்களில் ஒருவரான இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரிடம் போய் ஆலோசனை பெற்று கல்வியை கற்றார்கள் என்று வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. அப்படியானால் பெண்கள் கல்விக்கு ஒரு ஆதாரமாக, ஒரு அதாரிட்டியாக அன்றைக்கு இருந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைக்கிறது. எல்லா நிலையிலும் பெண்ணுக்கான உரிமை என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம். இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களிலே பெண்ணுக்கான உரிமைகளை இஸ்லாம் வகுத்தது போல எந்த மார்க்கமும் வகுக்கவில்லை. பெண்ணினுடைய சம்மதம், அதன் பிறகு அவளுக்கு கொடுக்கக்கூடிய திருமண கொடை, மகர், மற்ற சமூகங்களிலெல்லாம் பெண்ணுக்கான சீர்வரிசை கொடுப்பது உண்டு. ஆனால் இஸ்லாம் தான் அதை சட்டமாக ஆக்கியது, கொடுப்பதை சட்டமாக ஆக்கியது என்பதை பார்க்கிறோம். திருக்குறானில் ஒரு வசனம் உண்டே, ஹுன்ன லிபாசுல்லஹும் அந்தும் லிபாசுல்லஹுன்னு. ஆண் பெண்ணுக்கு ஆடை, பெண் ஆணுக்கு ஆடை. ஏன் ஆடையை இறைவன் ஓமானப்படுத்தினான் தெரியுமா? அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆணுக்கு பெண்ணுக்கு ஆடை, பெண்ணுக்கு ஆடை, லிபாஸ் என்று பேசுகிறான் இறைவன். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு ஆடையை ஒருவன் அணிகிறான் என்று சொன்னால், ஒரு பெண் அணிகிறாள் என்று சொன்னால் முதலில் ஆடையை விரும்ப வேண்டும். விரும்பாத ஆடையை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அணிய மாட்டார்கள். சின்ன பிள்ளைகள் கூட பிடிக்கலன்னு அணியாது. முதலில் விருப்பம் இருக்கணும், விரும்பிய ஆடையைத்தான் அணிவார்கள். அதுபோல ஒரு ஆடவனை பெண்ணுக்கு விருப்பம் இருக்க வேண்டும், பெண்ணை ஆணுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். விரும்பினால்தான் சம்மதம் என்பதுதான் முதன்மையான விஷயம். அதனால் தான் ஆடையை இறைவன் ஓமைப்படுத்தினான். இன்றைக்கு நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. குடும்ப உறவு விட்டு போகக்கூடாது, பணங்காசு சொத்து விட்டு போகக்கூடாது என்று பெரியவர்களாக பார்த்து பெண்ணின் சம்மதம் கேட்காமல் முடிவு செய்யக்கூடிய பல திருமணங்கள் பின்னால் சிக்கலாக மாறிவிடுகின்றது. பெண்ணினுடைய பரிபூர்ணமான சம்மதம் என்பது திருமணத்தினுடைய முதல் சட்டமாக இருக்கின்றது. அவள் கன்னிப்பெண் என்று சொன்னால் ஒருவேளை சம்மதத்தை வாய் திறந்து சொல்வதற்கு வெட்கப்படுவாள். இப்ப யாரும் வெட்கப்படுறதில்லை. ஆனா வெட்கப்பட தெரியும், சம்மதமா சம்மதம் இல்லாம தெரியும், முகத்தை பார்த்தா தெரியும். முக பாவனையை வைத்து முடிவு பண்ணி கொள்ளுங்கள் பெருமானார். ஆனால் அவள் மறுமணத்துக்குரிய பெண்ணாக இருந்தால், விவாகரத்து ஆகியோ அல்லது கணவனை இழந்தோ மறுமணத்துக்குரிய பெண்ணாக இருந்தால் மௌனத்தை, முகபாவனையை சம்மதமாக எடுக்கக்கூடாது. அவள் வாய் திறந்து சம்மதம் சொல்ல வேண்டும் என்பது சட்டம். ஏன்னா அவள் இன்னொரு வாழ்க்கைக்கு மானசீகமாக, மனப்பூர்வமாக தயாராகி இருக்க வேண்டும். தயாரானால்தான் அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை. இதே வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்று பேசுகிற பொழுது இந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம். கல்யாணம் முடிந்து அதை பிடிக்கல, இது பிடிக்கல என்று ஓரிரு ஆண்டுகளில் நிறைய தலாக்குகள், விவாகரத்துகள் நடக்க என்ன காரணம்? பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மனசுக்கு ஏற்ற விருப்பத்தை கேட்காமல் அவர்களாக முடிவு செய்து கொள்வது மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கின்றது. எனவே ஒரு ஆடை அணிகிறோம் என்று சொன்னால் முதலில் ஆடை விரும்பினால் தான் அணிய வேண்டும். பரிபூர்ண சம்மதம் என்பது முக்கியம். அடுத்து அந்த ஆடை அழகுக்காக அணிகிறோம் இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கையிலே நல்ல அன்பு, பாசம் போன்ற பண்புகளால் அழகூட்ட வேண்டும் என்பது இருக்கின்றது. ஆடையை வெயிலிருந்தும் மழையிலிருந்தும் குளிரிலிருந்தும் உடம்பை பாதுகாப்பதற்காக வேண்டி அணிகிறோம். எனவே கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அர்த்தம் அங்கே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆடையை மானம் காக்க அணிகின்றோம். ஒருவருக்கொருவர் தனி மனிதமானத்தை, குடும்பமானத்தை, சமூகமானத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு மேலாக ஒரு விஷயம் இருக்கிறது, ஆடை அணிவது அவரவர் உரிமை, ரைட்ஸ். யாரும் எந்த ஆடையும் அணியக்கூடாது என்று என்ன செய்ய முடியாது, இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அவரவர்கள் அவருடைய சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த ஆடை அணிவது அவர்களுடைய உரிமை. அதுபோல ஒரு கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஒரு உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் அதற்குள்ளே அர்த்தம் கிடைக்கின்றது. அது பெண்ணுக்கான உரிமைகளை பேசுகிற பொழுது மனவிலக்கு உரிமை என்று சொல்லக்கூடியதை உலகத்தில் முதலாக பெண் சொல்கின்ற மனவிலக்கை நடைமுறைப்படுத்திய இஸ்லாம் தான்.
குலா சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. பெண் மனவிலக்கு கோரக்கூடியது இந்திய சமூகத்தில் 1938 தான் சட்டம் கொண்டு வந்தார்கள். பெண் என்ன செய்யலாம், விவாகரத்துக்கு கோரலாம் என்ற சட்டம். ஆனால் இஸ்லாம் எப்பவுமே கொண்டு வந்துருச்சு, 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொண்டு வந்து விட்டது. அதே போல பெண்ணுக்கான மறுமண உரிமை என்று வருகிற பொழுது இந்து சமூகத்து பெண்களுக்கான மறுமண உரிமை சட்டம் 1856 தான் இந்தியாவிலே நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்தவ சமூகத்து பெண்களுக்கான மறுமண உரிமை என்று சொல்லக்கூடிய 1869 தான் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் பெருமானார் காலம் என்பது இங்கே இயல்பாக பெண்ணுக்கான மறுமணத்தை வரையறுத்து நடைமுறைப்படுத்திய ஒரு காலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண் என்று சொல்லக்கூடியவர்களுக்கான முக்கியத்துவம் என்பதை இஸ்லாம் அதிகம் பேசியது. ஒரு பெண் கணவனை இழந்து விட்டாள் என்று சொன்னால் அவள் இத்தா இருக்க வேண்டும். விவாகரத்தான பெண்களுக்கும் அது வேறு விதமாக பேசப்படுகிறது. பேராசிரியர் தோப்பா பரமசிவம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சமூக பண்பாட்டு ஆய்வாளர் மறைந்து விட்டார். அவர் தமிழில் பண்பாட்டு அடையாளங்கள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அவருடைய இளம் வயதில் அருப்புக்கோட்டை பக்கத்திலே ஒரு 30 வயதுடைய ஒருவர் இறந்து போகிறார். அந்த விசாரிப்பதற்கு பெரியவர் ஒருவரோடு போயிருக்கிறார். போன பிறகு அங்கே அந்த சடலம் கிடத்தப்பட்டிருக்கிறது. 30 வயது அவனுக்கு. அங்கே ரொம்ப மோசமான சோகமான ஒரு சூழல் அங்கே நிலவுகின்றது. அந்த சடலத்தை இறுதிச் சடங்குக்காக எடுப்பதற்கு முன்னால் ஒரு வயதான மூதாட்டி என்ன செய்கின்றால், கையிலே ஒரு வெண்கல பாத்திரம், தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த சடலத்தின் தலைப்பகுதியிலே வைக்கிறார். அவருடைய மடித்திருந்த சேலைக்குள்ளே இருந்து தாமரை மொட்டுக்களை எடுக்கின்றார். எடுத்து கூட்டத்தை பார்த்து அப்படியே காட்டுறா. 1, அடுத்து இன்னொன்று, அடுத்து 2, அடுத்து இன்னொன்று எடுத்து 3ன்னு போடுறா. கூடியிருந்த கூட்டம் அப்படியே ஐயோ 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 என்று வருத்தப்பட்டு வேதனையை பரிமாறிக்கிறது. இவருக்கு ஒன்றும் புரியலை. பக்கத்திலிருந்து பெரியவரிடம் கேட்டால் என்ன என்று சொன்னால், வேற ஒன்றும் இல்லப்பா, இறந்து போவனுடைய 3 மாத கருவை அந்த பெண் சுமக்கிறாள். எனவே சடலத்தை இறுதிச் சடங்கு எடுத்து போவதற்கு முன்னால் அந்த கருவை அவள் சுமக்கிறாள் என்று சமூகத்துக்கு சொல்லியாக வேண்டும். இது அப்படி ஒரு சடங்கு. ஒரு அர்த்தத்தில் அருமையான ஒரு விஷயம்தான் அது சடங்கு என்று சொல்லக்கூடிய. இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய மானம் கேள்விக்குறியாக மாறிவிடும். அப்படிதானே? மானம் கேள்விக்குறியாக மாறிவிடும். சமூகம் வேறு விதமாக பேச ஆரம்பித்து விடும். ஆனால் இஸ்லாம் சட்டமாக்கி இருக்கின்றது. 130 நாட்கள், 3 மாதம் 10 நாள் கணவன் இறந்தால் ஒரு பெண் இத்தா இருக்க வேண்டும். 3 மாதம் 10 நாட்கள் என்று சொல்லக்கூடிய 130 நாட்கள் என்று சொல்லக்கூடியது அந்த பெண் அந்த சோகத்தை, இழப்பை எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசை போட்டு ஒரு சராசரி நிலைக்கு ஆறுதலும் அமைதியும் ஆன நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னொன்று, அந்த நாட்களுக்குள்ளாக அவள் கருதரித்திருக்கிறாளா, கர்ப்பமாக இருக்கிறாளா என்பது தெரிந்துவிடும். இதனால் தான் அந்த சட்டம். எல்லா சமூகங்களிலும் சில சடங்குகளாக வழக்கங்களாக இருக்கிற பொழுது இஸ்லாம் சட்டமாக்கி இருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், பெண் மன ஆறுதல் அடைவதற்கு மட்டுமல்ல, அவருடைய மான பாதுகாப்புக்கான சட்டமாக அந்த சட்டம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் இஸ்லாம் பெண்ணுக்கான அந்த பாதுகாப்பு சார்ந்த உரிமையை அவ்வளோ அற்புதமாக வழங்கி இருக்கின்றது. இந்த மறுமண உரிமையில் கூட அன்றைக்கு நான் பேசிக்கொள்வதாக கோடிட்டு காட்டினேன். பெண்ணுக்கான மறுமணம் என்பதை இஸ்லாம் அதிகமாக நடைமுறைப்படுத்திய இன்னொரு காரணம் என்று சொன்னால், பெண் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தியிருக்கிறது என்று சொன்னேன். ஏனென்றால் இளம் வயதிலே ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள் என்று சொன்னால், அந்த பெண்ணை சமூகம் நல்ல கண்ணோட்டத்தோடு பெரும்பாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டார்கள். கிராமங்களில் சொல்லுவாங்க, அன்னைக்கு சொன்னேன், அறுத்தா கட்டு அல்லது அழியும் என்று சொல்வார்கள்.
வயல்ல அறுவடை முடிந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக கட்டிடணும். நாளை பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலாம் போட்டா அந்த நெல் தானாக உதிர்ந்து அழிந்துவிடும். இல்லை என்றால் காக்கா குருவிகள் மேய்ந்து அழிந்துவிடும். இளம் வயதிலே ஒரு பெண் விதவையானாள் என்று சொன்னால் வயசு கோளாறின் காரணமாக அவள் தானாக கெட்டுப்போவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். இல்லை என்று சொன்னால் சமூகத்தில் அவளை பாலியல் சார்ந்த சிக்கலுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி போகலாம். இதெல்லாம் இஸ்லாம் தடுத்து நிறுத்துகிறது. இந்த மறுமண உரிமை என்று சொல்லக்கூடியது அனைத்துக்குமான வாசல்களையும் அடைத்து விட்டது. பெண்ணுடைய கண்ணியத்தை தீர்மானம் செய்கிறது. இது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான விஷயத்தை இஸ்லாம் அன்றைக்கு செய்தது. பெருமானா நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். போர்க்கால சூழலிலே வந்து ஒரு படை ஒரு நாட்டிற்குள் நுழைந்தால் முதலில் பாதிக்கப்படுவது யார்? பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. இராணுவம் உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால் பாலியல் அத்துமீறல்கள், வன்கொடுமைகள், அராஜகங்கள் நிறைய நடக்கும். அதுக்கு உதாரணம் காட்டி பல விஷயங்களை பேசலாம். அது சில நாடுகளின் பேரை சொல்ல வேண்டியிருக்கும், அதனால் நான் தவிர்க்கின்றேன். நடந்த சில யுத்தங்களை சொல்ல வேண்டியிருக்கும், அதனால் அந்த செய்தியை பேர் சொல்வதை தவிர்க்கின்றேன். பிறந்த குழந்தை ஊரை விட்டு போய்விட்ட இரும்பு தொப்பிக்காரனின் சாயலில் இருப்பதாக பேசிக்கொண்டார்கள். ஒரு ஈழத்து கவிதை. பிறந்த குழந்தை ஊரை விட்டு போய்விட்ட இரும்பு தொப்பிக்காரன் இராணுவ வீரன், அவன் சாயலில் இருப்பதாக பேசிக்கொண்டார்கள். இரும்பு தொப்பிகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று ஒரு சகோதரி எழுதிய கவிதை உண்டு. இந்த கொடுமைகள் எல்லாம் நடந்துவிடும். இது எதனால் நடக்கிறது என்று சொன்னால், இந்த போர் வீரர்கள், படை வீரர்கள் மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் இராணுவ முகாம்களிலே இருக்கிறார்கள். இதனால வீட்டில் மனைவியை பிரிந்து இருக்கக்கூடிய ஏக்கம், தாபங்கள், அவருடைய சுய பாலியல் சார்ந்த இயக்கங்கள் எல்லாம் சில நேரங்களில் அப்படியே விகாரமாக இருக்கிற பொழுது, ஒரு நாட்டுக்குள் படையெடுத்து போகிற பொழுது இந்த விகாரம் மனது வக்கரங்க அத்தனையும் அவர்கள் அந்த பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகளாக நிகழ்த்தி விடுகிறார்கள். இதுதான் காரணம். பெருமானார் என்ன செய்தார்கள்? 40 நாட்கள் தான் ஒரு படை வீரன் போர்க்களத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். போருக்கு போறியா 40 நாள் இது, அடுத்து நீ வந்துரு, அவனுக்கு பதில் இன்னொரு ஆள் போ, அதுக்கு பதில் வேற ஆள் அனுப்பணும். இது பெருமானார் போட்ட சட்டம். ஏனென்று சொன்னால் அவனுடைய சுய தேவைகள் இருக்கிறது, பாலியல் சார்ந்த தேட்டங்கள் அவனுக்கு இருக்கிறது. எனவே போர்க்களத்திற்கு சென்று இராணுவ முகாம்களில் வருஷக்கணக்கில், மாதக்கணக்கில் இருந்தால் அது அவனுடைய சுய தேவைகளையும் ஆசாபாசங்களுக்கும் இடையூறாக அமைந்துவிடும். எனவே என்ன செய்தார்கள்? 40 நாட்கள் தான் போர்க்களத்திலே, படை முகாம்களிலே ஒருவன் இருக்க வேண்டும் என்று சட்டம் போட்டார்கள். அதன் பிறகு அவன் நினைச்சு வந்துடணும், அவருக்கு பதிலாக இன்னும் அடுத்த படை வீரர்கள் ஷிப்ட் முறையில் போகணும். என்ன அழகான விஷயம்! இந்த அத்துமீறல்கள் நடப்பதை தடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே பறந்து விரிந்த சாம்ராஜ்யமாக போய்விட்டது. எனவே போருக்கு பயணமே ரொம்ப நாட்கள் ஆகும். அதனால் அவர் காலத்தை 3 மாதங்கள் என்று வரையறுத்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெண்கள் மீதான அத்துமீறல்கள், பாலியல் வன்கொடுமைகள் அத்தனையும் தடுத்து நிறுத்தப்படும். இஸ்லாம் எப்படியெல்லாம் பெருமானார் பெண்ணுக்கான மதிப்பை, பாதுகாப்பை, மான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இன்றைக்கும் நாம் பெண்களுடைய உரிமைகளுக்காக வேண்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய பெண்களுக்கான பாதுகாப்புக்காக வேண்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகாவிலே கல்லூரிகளிலே பரீட்சை எழுத வந்த முஸ்லிம் பெண்களை அனுமதிக்கவில்லை. ஹிஜாபை கலத்துங்கள், அப்பொழுது அனுமதிக்கும் என்று சொன்னார்கள். பெரிய போராட்டம், பிரச்சனை வந்தது. அதில் என்ன நமக்கு அற்புதமாக நடந்தது என்று சொன்னால், பொதுவாக சில முற்போக்கு அமைப்புகள்லாம் கூட இந்த ஆடை கலாச்சாரத்தை விமர்சனம் பண்ண, அவர்களெல்லாம் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டார்கள். களத்தில் இறங்கி போய், ஏன்னா அது அவருடைய கலாச்சார உரிமை, அதில் தலையிடக்கூடாது என்று. நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் இருக்காங்களே, களத்தில் நின்று விடாப்பிடியாக நின்றார்கள். 2000 முஸ்லிம் பெண்கள் பரீட்சை எழுதல, கல்லூரி மாணவிகள் முஸ்லிம் பெண்கள் 2000 பேர், 1-2 அல்ல. ஹிஜாப் அணிந்தான் உள்ள வருவோம், அணியா எங்களை விடவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று புறக்கணித்தார்கள். பெரும் போராட்டம் நடந்தது.
கடைசி தீர்வு எப்படி வந்தது தெரியுமா? தீர்வு எப்படி வந்தது தெரியுமா? முஸ்கா கான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணால் தான் தீர்வு கிடைத்தது. ஹிஜாப் அணிந்து கொண்டு ஒரு டூவீலர் மொபைல்ல அந்த கல்லூரிக்குள்ளே அந்த மாணவி நுழைகிறாள். பார்த்திருப்பீங்க. ஒரு மொபைல்ல முழுக்க பர்தா ஹிஜாப்லாம் அணிந்து கொண்டு உள்ளே நுழைகிறாள். கொண்டு போய் ஸ்டாண்ட்ல நிறுத்துறா. சுற்றி ஒரு கூட்டம் பசங்க தோல்ல அவனுடைய மத அடையாளத்தை போட்டுக்கொண்டு மத கோஷத்தை எழுப்பிக் கொண்டு அந்த பெண்ணை சூழ அவள் என்ன செய்தாள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கோஷம் போட்டா உலகம் அதிர்ந்து விட்டது. உலகத்தில் அதை காட்டாத மீடியாக்கள் இல்லை, ஊடகங்கள் இல்லை, அதிர்ந்து விட்டது. பள்ளிவாசலிலே அல்லாஹு அக்பர் என்று அதானிலே ஒலிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இறைவனை தொழுவதற்காக வேண்டி அந்த மகா பெரியவனை தொழுவதற்கு வாருங்கள் என்று அர்த்தம். இமாம் தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று கை கட்டுகிறார் என்று சொன்னால் அவனை அடிபணிவதற்கான அறிகுறி, வெளிப்பாடு அர்த்தம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று நாம் திக்ர் செய்கிறோம் என்று சொன்னால் நன்மைகளை அள்ளி செல்வதற்கான வாய்ப்பு அது. ஆனால் முஸ்கா கான் முஸ்தியை உயர்த்தி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று போட்ட கோஷம் இருக்கிறதே, அது உரிமை முழக்கம். அது ஒரு போராட்ட முழக்கமாக இருந்தது. எனவே இந்த முழக்கங்கள் இன்றைக்கு வருகின்ற பொழுதுதான் நமக்கான குரல் உலகத்திலே உயர்ந்து வலிக்கின்றது. அதற்கான தீர்வு என்று சொல்லக்கூடியது விரைந்து கிடைக்கின்றது. எனவே இஸ்லாமிய பெண்களை பொறுத்தளவில் இன்னும் அவர்களுக்கான உரிமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்றவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான சகலவிதமான உரிமைகளை இந்த சமூகம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம், அவர்களை குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நடத்தக்கூடிய ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம், அத்தனையிலும் இன்னொரு பெருந்தன்மையான பெருமானார் வகுத்து கொடுத்த வாழ்வியலை நாம் பின்பற்ற வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. வல்ல இறைவன் அதற்கான நல்ல சூழலையும் அதற்கான உந்துதலையும் சக்தியும் நமக்கு தர வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைய தலைப்பு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் தாய்மொழி தேர்ச்சி என்கிற தலைப்பின் கீழ் ஜமாத்தார்கள் அனைவரும் இதே போல கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.